இனிமேல் இப்படி நடந்தா போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு தளபதி பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காராம். என்ன நடந்துச்சு, தளபதி ஏன் இவ்வளவு கோபமா இருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இப்ப நடக்க போற லோக்சபா தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக ஏகப்பட்ட ஃபேக்கான நியூஸ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. முக்கியமா தமிழக வெற்றி கழகம் கட்சியோட பேருல எக்கச்சக்கமான போலி நியூஸ் பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கு. முக்கியமா சோசியல் மீடியால தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேருல நிறைய ஃபேக்கான அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த அக்கவுண்ட்ஸ் மூலமா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஃபேக்கான நியூஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் ரொம்ப அட்வான்ஸா போய் தமிழக வெற்றி கழகத்தோட லெட்டர் பேட் மாதிரியே டிசைன் பண்ணி அதுல ஏகப்பட்ட பொய்யான நியூஸ பரப்பிட்டு இருக்காங்க. ரீசெண்டா தளபதி அண்ட் புஷி ஆனந்துக்கு பெரிய சண்டை நடந்து அதனால புஷி ஆனந்த் கட்சியில இருந்து வெளியே போறாரு அப்படின்ட்டு ஒரு ஃபேக்கான நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த அறிக்கை மூலமா வெளியில வந்துச்சு. இதை விட முக்கியமா தேச நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி மீண்டும் வருவதற்கு ஓட்டளிக்க வேண்டும் அப்படின்ட்டு தளபதி அறிக்கை விட்ட மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸை கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால போட்டாங்க. அது மட்டும் இல்லாம தளபதிக்கு எதிராக சில அரசியல் கட்சியில இருக்கவங்களே மக்கள் மத்தியில தவறான தகவலை பாத்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க. சோ தவறான அறிக்கை, போலியான லெட்டர் பேட், அடிக்கடி போலி நியூஸ் அப்படின்ட்டு தளபதியோட பேர்லயும் சரி தளபதி கட்சி பேர்லயும் சரி ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதை இப்படியே விட்டா சரி வராது அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. அதாவது கட்சி நிர்வாகிகளை இது சம்பந்தமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ல போறாராம். சோ இதுக்கான அறிவிப்பு தளபதி கிட்ட இருந்து எந்த நேரத்துல வேணாலும் வரலாம் அப்படிங்கறதுனால கட்சி நிர்வாகிகள் தயார் நிலையில இருக்கணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.